பலசாலி சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது கண்ணில் படும் விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி கொன்று குவித்தது. இதனால் பயந்து போன விலங்குகள் அனைத்தும் ஒன்று கூடி சிங்கத்திடம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டன. அரசே, நீங்கள் வேட்டையாட வேண்டாம், தினமும் ஒரு விலங்கு உங்கள் குகைக்கே உணவாக வந்துவிடும் என்று கூறின. சிங்கமும் அதற்கு சம்மதித்தது. ஒரு நாள் ஒரு முயலின் முறை வந்தது. அந்த முயல் மிகவும் புத்திசாலி. சிங்கத்தைக் கொல்ல ஒரு திட்டம் தீட்டியது. அதனால் சிங்கத்தின் குகைக்கு மிகவும் தாமதமாகச் சென்றது. பசியால் துடித்துக் கொண்டிருந்த சிங்கம் முயலை பார்த்ததும் கர்ஜித்தது. ஏன் இவ்வளவு தாமதம்? உன்னை சாப்பிட்டுவிட்டு மற்ற எல்லா விலங்குகளையும் இன்று கொன்று தீர்க்கிறேன் என்றது. அதற்கு முயல் பணிவாக, அரசே, நான் வரும் வழியும் மற்றொரு சிங்கம் என்னை தடுத்து நிறுத்தியது. அதுதான் இந்த காட்டிற்கு ராஜா என்று கூறுகிறது என்றது. சிங்கத்திற்கு பயங்கர கோபம் வந்தது. அந்த சிங்கம் எங்கே இருக்கிறது? உடனே என்னிடம் காட்டு என்று கத்தியது. முயல் அந்த சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்றின் அருகே அழைத்துச் சென்றது. இதற்குள்தான் அந்த சிங்கம் ஒளிந்திருக்கிறது என்று கூறியது. சிங்கம் கிணற்றுக்குள் எட்டிப் பார்த்தது. தண்ணீரில் அதன் சொந்த நிழல் தெரிந்தது. அதுதான் எதிரி சிங்கம் என்று நினைத்து அதை கொல்ல கிணற்றுக்குள் குதித்தது. ஆழமான தண்ணீரில் சிங்கம் மூழ்கி இறந்தது. கதையின் நீதி: வலிமையை விட அறிவே சிறந்தது. புத்தி பலமே உடல் பலத்தை விட மேலானது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே, டாடா, பை பை.